இருந்தோம்னா நம்ம உடம்பு இன்னும் வீக் ஆகும். அப்படியா? ம். ஆனா நான் தைரியசாலி தான் கொஞ்சம். தைரியசாலியா? ஏன்? கொஞ்சம் தைரியசாலி. எப்படி? ஊசி போடுறதுக்கு அழல. ஊசி போடுறதுக்கு முன்னாடி அழுது இன்னும் வீட்டில் இருக்கும்போது ஹாஸ்பிட்டல் இருக்கும்போது. அதுக்கப்புறம் ஊசி போட்டதுக்கப்புறம் அழல. ஊசி போடுறதுக்கு முன்னாடியும் அழக்கூடாது. அவங்க தான் தைரியசாலி. அப்படியா? ஆமா. ஊசி போட்டா என்ன அப்படி சொல்லிட்டு சாதாரணமாக இருக்கணும். அவங்க தான் தைரியசாலி. ஆமா. இந்த பெரிய பிள்ளைங்களும் அழுவாங்களா? அதெல்லாம் அழமாட்டாங்க. தைரியசாலி யாருமே அழமாட்டாங்க. அக்காவும் அழமாட்டா. எப்படி? லைட்டாக அந்த ஊசி போடுற நேரம் வாங்க அவ்வளோதான். மற்றபடி நீ இன்னைக்கு ரொம்ப ஹாஸ்பிட்டல்லே அரளுற மாதிரி அழுதுட்ட. இந்த எதுக்கு நீ ரொம்ப அழுத அப்படி கேட்டாங்க. யார் கேட்டா? அந்த டாக்டர். எப்படி கேட்டாங்க? இந்த ஏன்ட்டு கேட்டாங்க. எதுக்கு இன்னைக்கு நீ ரொம்ப அழுற ஊசி போட சொன்னாலே அப்படி கேட்டாங்க. வழக்கமாக நீ ரொம்ப அழமாட்டல்ல, அதனால தான் டாக்டர் அப்படி கேட்டிருக்காங்க. நீ என்ன சொன்ன அதுக்கு? அதுக்கா தெரியல. ஒன்றுமே சொல்லலையா? மூக்க நோண்டக்கூடாது. ஆனால் நான் இப்படி தானே பண்ணேன். புண்ணு இருக்குல்ல ஏற்கனவே, அப்புறம் புண்ணு இன்னும் ரொம்ப பெரிய புண்ணாகும். ஐயோ ஐயோ ஐயோ